ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் தப்பாக தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு பெண்டுலம் கிளாக், இங்கிலீஷில் சொல்கிறேன் கொஷின். A pendulum clock takes 6 seconds to strike at 4. How long will it take to strike at 8? 4 மணிக்கு 4 அடிக்கிறதுக்கு 4 தடவை அடிக்கும்ல, 1 2 3 4, இந்த மாதிரி 4 தடவை அடிக்கிறதுக்கு 6 வினாடிகள் ஆகுது. அப்போ 8 மணி நேரம், 8 மணிக்கு 8 தடவை அடிக்கும். அப்போ 8 தடவை அடிக்கிறதுக்கு எவ்வளவு வினாடி ஆகும்? இதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு 6 வினாடிகள்னா இதுக்கு எத்தனை? நார்மலா நம்ம என்ன போடுவோம்? 12 அப்படின்னு போடுவோம். அது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 மணிக்கு அடிக்கிறது ஒரு தடவை அடிக்கும். ஒரு தடவை அடிக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட் அப்படின்னா கிடையாது. எப்பவுமே ஒரு டைம் கால்குலேட் பண்ணா என்ன இருக்கணும் அப்படின்னா, இனிஷியல் இருக்கணும், ஃபைனல் இருக்கணும், ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும். அதனால ஒரு தடவை அடிக்கிறது எவ்வளவு நேரத்தில் அடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். 2 தடவை அடிக்கும் போது எவ்வளவு நேரம்னு கண்டுபிடிக்க முடியும். 2 தடவைனா ஃபர்ஸ்ட் ஒரு பெல் அடிக்கும், 2வது பெல் அடிக்கும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தை கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்க. 4 மணிக்கு எத்தனை கேப் இருக்கு அப்படின்னா 3 கேப் இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சு இங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, இங்க டைம் முடியுது. இதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு கேப்புக்கும் 2 செகண்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு கேப்புக்கும் 2 செகண்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ ஒரு கேப்புங்கிறது 2 செகண்ட் ஆச்சு. அப்ப 8 மணிக்கு எத்தனை கேப் இருக்கும் அப்படின்னா 7 கேப் இருக்கும். எண்ணி பாருங்களேன், 7 கேப் இருக்கும். 4 மணிக்கு 3 கேப் இருக்கும். 4 தடவை அடிச்சா 3 கேப், 8 தடவைனா 7 கேப். அப்போ 7 × 2. ஸோ ஆன்சர் என்னது? 14 seconds. புரியுதுங்களா? ஸோ 7 × 2 14. பாருங்க, இந்த கேப் தான் முக்கியம். மொத்தம் 3 கேப் இருக்கு. இப்போ இதே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், சரிங்களா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மேத்ஸ்ல எப்படி புரிஞ்சிருக்கான்றதை செக் பண்றதுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, ஒரு கிளாக் 6 தடவை அடிக்கிறது. 6 மணி at 6 o'clock. 6 o'clock அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஆகும். 6 o'clock அடிக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும். அப்போ 12 o'clock 12 மணி அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். 12 மணி அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? உடனே சொல்லிடுச்சு. சூப்பர். ஸோ 6 மணிக்கு பாருங்களேன், 6 மணினா 5 கேப். இப்போ நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேனாகினா எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ 6 மணி 5 கேப், அப்போ 30 5ஆல் வகுக்குங்க. 6 ஒரு கேப் 6, 12 மணி 11 கேப். யார்ஃபோர் எவ்வளவு? புரிஞ்சு போச்சு. யார்ஃபோர் 66. 11 × 6 66. புரிஞ்சுதா? 4 மணி அடிக்க, 4 மணி அடிக்கிறதுக்கு 9 செகண்ட் ஆகுது. அப்போ 2 மணி அடிக்க எத்தனை செகண்ட் ஆகும்? 4 மணிக்கு 9 செகண்ட். அப்போ 2 மணிக்கு எத்தனை செகண்ட் அப்படின்னா ஒரு கேப் 3, 2 மணில ஒரு கேப் இருக்கும். இருக்கும் 3 செகண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் நார்மலா எக்ஸாம்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா தப்பா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனாலதான் நம்ம வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் பார்க்குறோம். எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் உரியது. பட் இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கானது தான். நம்ம டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகல, சரிங்களா? மேபி இதெல்லாமே என்ன சொல்லலாம்னா லெவல் 1, சில ப்ராப்ளம்ஸ் லெவல் 2, ஸோ லெவல் 3 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டஃப்பான உள்ள ப்ராப்ளம்ஸ். அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன். இது பே ஸ்ட்ரக்சர். இது பழைய பே ஸ்ட்ரக்சர். இப்போ கிரேட் பே அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க.
இந்த பே ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு அலுவலக உதவியாளர்னு வச்சுக்கங்களேன், 3200 ரூபா பேசிக் பே. இந்த 3200 ரூபால ஒவ்வொரு வருஷம் கழிச்ச உடனே பேசிக் பே வந்து 3200 பிளஸ் 85 ஆகும். அதுக்கப்புறம் 3285 பிளஸ் 85 ஆகும். இப்படியே கூட்டிட்டு வரும். இது வந்து ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் மாதிரி, கூட்டுத்தொடர் மாதிரி. 3200 அப்புறம் 3285 இப்படியே கூட்டிக்கிட்டே கடைசியில வந்து ஒரு வருஷத்துல 4900 வரும். அது எந்த வருஷம் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the basic pay structure of the basic pay scale of the office assistant is 3,285, 4,900. In which year you'll get the maximum salary? The maximum salary is 4,900. So முதல்ல இந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்றது. அப்போ 3,200, 285. அப்போ இந்த ஏபியில் வாட் இஸ் ஏ? ஸோ ஏங்கிறது இது, டிங்கிறது 85. இது என்னது? எல் லாஸ்டா. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா என் கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். n is equal to l minus a by d plus 1. அல்லது இது தெரியல டிஎன் ஃபார்முலா மட்டும் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி போகுதுன்னு. ஸோ இதை வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. n தெரியும், a தெரியும், d தெரியும், 1 தெரியும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? அல்லது a plus n minus 1 into d வச்சும் போகலாம், சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 21வது வருடத்தில் அவர் பெறுவார். 21st. கால்ம விளக்கம். வாட் இஸ் கால்ம விளக்கம்னு கேட்குறாங்க. கால்ம விளக்கம்னா என்னது? எல்லா நம்பரையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். எழுதிட்டு Q1 கண்டுபிடிக்கணும், Q3 கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் Q1? Q1 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாட் இஸ் திஸ் கே? இங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இந்த Q1 என்னன்னு சொல்றேன். N1 n plus 1 by 4th term. What is Q3 அப்படின்னா 3 into n plus 1 by 4th term. அத்தனையாவது உறுப்பு n plus 1 by 4வது உறுப்பு 3 into n plus 1 by 4th. அதனால by 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு குவார்டைல் டீவியேஷன் கால்ம விளக்கம் கிடைக்கும். இதெல்லாம் சிதறல் அளவுகள். இதை இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இடைக்கால வீச்சு அப்படின்னா ஜஸ்ட் Q3 மைனஸ் Q1. கால்ம விளக்கம் அப்படின்னா Q3 minus Q1 by 2. So இந்த கொஸ்டினை இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லலாம். A train takes 25 seconds, 5 minutes to cross a bridge of length 300 meter. And the same train takes 10 minutes to cross a person. Then find the length of the train. Other questions கேட்கலாம். அப்போ ஒரு மனுஷனை வந்து 10 நிமிஷத்துல கிடக்குது அப்படின்னா அதோட லென்த் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். மனுஷனா 10 நிமிஷத்துல கிடக்குது அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சார் ஒரு மனுஷனை வந்து கிடக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது, சரியா? அப்போ 25 நிமிஷம் பாலத்துக்கு அப்படின்னா அப்போ அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலம், அந்த பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 25 நிமிஷம் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கொஞ்சம் இந்த கான்செப்ட் மட்டும் புரிச்சுங்க. இது ஒரு பாலங்க. இந்த பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, இப்போ ட்ரெயினுக்கு போகுதுன்னு வச்சுக்கீங்களேன், டைம் ஸ்டார்ட்ஸ் இங்க, டைம் ஆரம்பிக்கும். இதுதான் ட்ரெயினோட இங்க ஆரம்பிச்சு இந்த ட்ரெயின் வந்து இங்க போய் முடிக்கிற வரைக்கும் உள்ள டைம் தான். இதுதான் எவ்வளவு நேரம் ஆகுது.
சப்போஸ் ஒரு ஆள் இங்க நின்னான்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் என்ன அர்த்தம், அப்ப இந்த ட்ரெயின் இங்க இருந்து டைம் ஸ்டார்ட் ஆகுது, இங்க போயிட்டு இங்க வர்ற வரைக்கும் தான் இருக்கு. அங்க இருந்து இல்ல ட்ரெயின் போகும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ 25 நிமிஷம் ஒரு காலத்துக்கு ஆகுது, மனுஷனை கிடக்கிறதுக்கு 30 செகண்ட் ஆகுது, 10 செகண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த 300 மீட்டர் டிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கு இந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 15 நிமிஷம் ஆகுதுன்னு. சரிங்களா? அப்போ 300 நிமிஷத்துக்கு 15, 300 மீட்டர் காலத்துக்கு. அப்ப நமக்கு வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன், இதுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? ஸ்பீடுங்கிறது என்னது? ஸ்பீடுங்கிறது தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது. ஸ்பீடுங்கிறதே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ 300 மீட்டரை வந்து 15 செகண்ட்ல கிடைக்கும். டைம் டேக்கன் என்னது? டைம் டேக்கன் ஸோ 300, இது வந்து டைம், இது வந்து அந்த டிஸ்டன்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, அந்த 300 மீட்டர் வந்து 25 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் டைம் டேக்கன் சொல்லுங்க. ட்ரெயினோட லென்த் தானே கிடக்கணும். இப்போ ட்ரெயினோட லென்த் கிடக்குதுன்னா 10. ஸோ இது ஒரு வகையில ஒன்ஸ் இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சதுன்னா இது ஒரு வகையில போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற நார்மலா எப்படி போடலாம், டீடைல்டா எப்படி போறது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ட்ரெயின் 25 நிமிஷத்துல கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெயின் 25 நிமிஷத்துல கிடக்குதுன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் எல்லுன்னு வச்சுங்க. அப்போ L+300 இருக்குல்ல, L+300 மீட்டரை வந்து இந்த ட்ரெயின் கிடக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எனக்கு தெரியாது. லெட் த ஸ்பீடு பி S. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லுங்கிறது எதுல இருக்கு? எல்லுங்கிறது மீட்டர்ல இருக்கு, 300 மீட்டர்ல இருக்கு. அப்போ எஸ்ஸும் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்போ 25 நிமிடம்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் 25 × 60. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஈக்குவேஷன் 2? ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் 2? ஈக்குவேஷன் 2ங்கிறது என்னதுன்னா எல். இல்லைன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும்தான் பை அதே ஸ்பீட்ல மனுஷனை கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 10 நிமிடங்கள் ஆகுது. அப்போ 10னா செகண்ட்ஸ், 10 × 60. ஸோ தேர்ஃபோர் அப்போ இது ரெண்டையும் எனக்கு எல்லு தான் கண்டுபிடிக்கணும். இதே டிவைட் பண்ணுங்க, எஸ் போயிடும். சரிங்களா? இதே டிவைட் பண்ணீங்கன்னா எஸ் போயிடும். ஸோ தேர்ஃபோர் அப்போ L+300, சரிங்களா, L+300 டிவைடட் பை திஸ், கீழே எல் வந்துடும். This is equal to 25 × 60 by 10 × 60. ஸோ அடிங்க, அடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 5 அடிக்கிறது 5, இது 5 ஆச்சா? இது வந்து 5, 2. இப்போ பாருங்க 2L + 600 is equal to, இது வந்து 5L. அப்போ 3L is equal to 600. This implies L is equal to 2. So this way also you can solve this. கொஞ்சம் கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. ஸோ 10 மீட்டர் மனுஷனா கிடக்குது. அப்போ 15 மீட்டர் வந்து 300 மீட்டர் பாலத்தை கிடக்குது. அப்போ 10 மீட்டர்ல எவ்வளவு கிடக்கும்? அதான் விஷயம். 10 மீட்டர்ல என்ன கிடக்குதோ அதான் என்னது, அந்த ட்ரெயினோட லென்த். ஏன்னா அதான் மனுஷனை கடந்த டைம். Under simple interest, a principal doubles in 4 years. In how many years it becomes 4 times? So கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் 4 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது, 2p ஆகுது. எத்தனை வருஷத்துல 4p ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தா இன்னொரு 4 வருஷத்துல 4p ஆயிடும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு முடிவுல இதான் பிரின்சிபல். அப்ப பிரின்சிபல் அப்படியே டபுள் ஆகும், இன்னொரு 4 வருஷத்துல 4p ஆயிடும். ஆனா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷம் 2p ஆயிடுச்சுன்னா 2pங்கிறது என்னது? பிரின்சிபல் பிளஸ் எக்ஸ்ட்ரா இது இன்ட்ரெஸ்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறது p. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்ப 4 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் p. அப்ப எனக்கு 4p வரணும்னா p யோட இன்னொரு 3p கூட்டணும். ஒரு p சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நான் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்ப எனக்கு 3p வர்றதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 12 years வெயிட் பண்ணணும். So therefore answer is 12. சரிதா? இது சொல்ல முடியாதுல்ல நிறைய பேர். சரிங்களா? ஆளை பார்த்தா கூட கண்ணை பார்த்தா கூட தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பட் ஆன்லைன்ல தெரியாது. இவன் நேரடியாவே புரிஞ்சதுன்னு சொல்லலாம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? மற்ற சப்ஜெக்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. அதான் இங்க கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க, சிமிலர் ப்ராப்ளம். உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, பிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 மடங்கு ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகுது. அப்படின்னா 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதான் கொஸ்டின். இதே ப்ராப்ளத்தை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் சொல்லுங்க. அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில 2 மடங்கு ஆகுது 6 வருஷத்துல. எத்தனை வருஷத்துல? 8 மடங்கு ஆகும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் தி ஆன்சர்? சொல்லுங்க. எஸ், உடனே சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 6, ஸோ 2p, அப்புறம் 2p 4p ஆகும், 4p 8p ஆகும், டபுள் தானே. therefore 18 years. வெரி குட். செகண்டுக்கு தப்பா சொல்லிருக்கீங்க. 8p, அப்போ 7p எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். 1p இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு 6 வருஷம் வெயிட் பண்றேன். therefore ஆன்சர் என்னது? 7 into 6. So answer is what? 42 years. புரிஞ்சுதா என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்ட்டு? 42 years. 8p ஆகுது. p 2p ஆகும். அதுக்கடுத்து 6 வருஷத்துல 2p என்ன ஆகும்? 3p ஆகும். இன்னொரு 6 வருஷத்துல 4p ஆகும். அப்புறம் 6 வருஷத்துல 5p ஆகும். அப்புறம் 6p ஆகும். அப்புறம் 7p ஆகும். அப்புறம் 8p ஆகும். ஒவ்வொன்றுக்கும் 6 வருஷம். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 into 6 42. புரியுதா? திரும்ப ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இதே மாதிரி பிரச்சனை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கு, அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமா கொடுக்குறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8 வருஷத்துல பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2p ஆகும். எத்தனை வருஷத்துல? 6p ஆகும். சொல்லுங்க. டபுள் ஆகுறதுக்கு 8 வருஷம். அப்ப எத்தனை வருஷத்துல 6p ஆகும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டபுள்னா என்னது? எக்ஸ்ட்ரா ஒரு p கூடுறதுக்கு அப்படின்னா அதான் டபுள். உடனே 2p 4p ஆயிடாது. அப்போ ஆன்சர் என்ன? கரெக்ட். 5 into 8 40 வருஷம். வெரி குட். அடுத்த கொஸ்டின் சார், இங்கிலீஷ் சொல்றேன். For a series, the coefficient of variation is 69%. COV, coefficient of variation. நேற்று பார்த்தோம். சிக்மா பை மீன் இன்டு 100.
The standard deviation is 15.6. Find the mean of the terms, mean of the distribution. COV தெரியும், so 69 is equal to 15.6 by x bar into 100. So இதுல find the value of x bar. That's all. Simple. What is answer? So answer வந்து calculate பண்ணுங்க, 22.6 கிடைக்கும். Thank you. அடுத்த கேள்வி. A person goes from A to B at 60 km per hour. Return, that is from B to A at 40 km per hour. What is his average speed? Same problem, வேற நம்பர்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஹார்மானிக் மீன். ஸோ 2xy by x plus y அப்படின்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 48 km per hour. Another question. A boat travels 1 kilometer downstream in 5 minutes and 1 kilometer upstream in 12 minutes. Find the river speed அப்படின்னு கேட்கலாம். ரிவர் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. இதே போட்டோட ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. ஸோ இங்கே போட் ஸ்ட்ரீம் கேட்குறாங்க, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட். டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னது, 5 நிமிடத்தில் 1 கிலோமீட்டரை கறக்குறாங்க. அப்போ டவுன்ஸ்ட்ரீம்ங்கிறது என்னது, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தானே, டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, 1/5. 1/5 5 நிமிடம், சரிங்களா? ஸோ அப்போ நிமிடம் அப்படிங்கும்போது என்ன மாற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்று அதை வந்து நீங்கள் செகண்ட்ஸாக மாற்றணும், இல்லை ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ நார்மலாக ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ அப்போ ஹவர்ஸாக மாற்றணும். அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸுங்கிறது 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர். ஸ்பீடுங்கிறது என்னது, டவுன் ஸ்ட்ரீம்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ 5 நிமிடம், 5 டிவைடட் பை 60 டிவைடட் பை 60, அதாவது நிமிஷம். அதனால இதாக மாற்றணும். வாட் இஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பாருங்க, அதே 1 கிலோமீட்டர் 12 நிமிஷம். அப்போ 12/60. ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னா 60/12 5 ஆகிடும், இது 12 ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் இது 12, இது 5. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ தேர்ஃபோர் B is equal to 12 minus 5/2. 12 minus 5 என்னது, 7/2, 3.5. So answer is 3.5 is the answer for this one. ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணிருக்கிறது என்னது, இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரிவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இது வந்து போட்டுக்கு வந்து +1, இந்த ரிவர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னா போட்டோட தண்ணியோட போற சைடு, தண்ணியோட போட்டு போறது, தண்ணி போற டைரக்ஷன்லேயே போட்டு போறது. அப்ஸ்ட்ரீம்னா தண்ணி போறதுக்கு ஏற்ற போறது. இதை பாருங்க. நெக்ஸ்ட், the length, Englishல the breadth and the height of a room, 10 meter, 8 meter, 3 meter respectively.
Find the area of the four walls. Find the area of the four walls. So நீங்க ஒரு question கேக்குறீங்க. So what is your advice on giving less preference in statistics while we are studying as it is not mentioned in the new syllabus? Yeah, new syllabusல அந்த statistics ஓட portions வந்து remove பண்ணிட்டாங்க. பட் எப்பவுமே ஆனா மெயின்ஸுக்கு இருக்கு. எப்பவுமே ஒரு அஃபினிட்டின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலிக்கு அப்புறம் வந்து குப்தா அப்படின்னா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியன் டைனாஸ்டியை பற்றி சிலபஸில் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து சப்போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா, ஈவன் தோ நாட் இன் த சிலபஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதனால அட்லீஸ்ட் பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குரூப் ஒன்றுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் ரொம்ப இருக்கும். எனக்கு தெரியாது, முதல்ல 25 கொஸ்டின்ஸ் இருந்தது. நான் சொல்றது வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. 25 தான் 50 ஆக்குனாங்க. அந்த 25 இருக்கும்போது ஒரு வருஷமெல்லாம் நீங்க குரூப் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா, அப்போ உள்ள சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா 25 கொஸ்டின்ல 23 கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அடிக்கடி வகுப்புல சொல்லுவேன், 25ல 23 கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதிகமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதானே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவை, மற்ற எந்த சப்ஜெக்டும் தேவையில்லைங்க. லாகரத்தை யூஸ் பண்ண போறீங்களா? இந்த போர்ட் ஸ்ட்ரீம்லாம் யூஸ் பண்ண போறீங்களா? அரைய நீளம் கூட அவ்வளோக்கா யூஸ் பண்ண போறது இல்லை. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெப்ரசன்டேஷன் பாருங்க, கோவிட் எடுத்துங்க, ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் பண்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எல்லாமே அடிப்படை கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையே அடிப்படை புள்ளியியல் அறிவு தான். அதான் டே டு டேல யூஸ் பண்ண போறோம், மற்ற எதையும் யூஸ் பண்ண போறது. ஏ ஒரு வேலையில் 10 நாள்ல பார்க்குறாரு, பி ஒரு வேலையில ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பேசிக் மென்டல் கால்குலேஷன்ல போட்டுருவாங்க. ஸோ ஏதோ ட்ரிகனாமெட்ரியோ ஏரியாவோ அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஆஃபீஸர் கேடர் அப்படின்னு. ஸோ அதனால என்னவோ தெரியல, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தான் கேட்பாங்க. ஸோ சிலபஸ்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு எப்படி இருக்குல்ல, இந்த நேரத்தில் டைம் இருக்குல்ல, டைம் இல்லைன்னா கூட கேட்கலாம் அந்த கொஸ்டின். நீங்க மெயின்ஸுக்கு பாருங்க, ப்ரிலிம்ஸுக்கு வந்தா எழுதுங்க, வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேட்டானா என்ன பண்றது? கேஸ் பண்ணுவீங்களா? ரைட், ஒரு ரூம், ஒரு 4 வால்ஸ் தான் கேட்கறாங்க. இது எல்லு, இதுதான் இருக்கும் ரூமு. அப்ப இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா எல்லு, இது பியா, உயரம் வந்து இது ஹெச். அப்ப இது என்னது எல்ஹெச். அப்ப எல்லுங்கிறது 10, பிங்கிறது 8, ஹெச்ங்கிறது 3. அப்போ இந்த சுவர் வந்து பாத்தீங்கன்னா எல்ஹெச், இன்னொரு எல்ஹெச் வரும். ஸோ அப்போ 2 இன்ட்டு அது மாதிரி இந்த பக்கம் பிஹெச் பிளஸ் பி, எல்ஹெச் பிளஸ் பிஹெச். அப்போ 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் பிளஸ் 2 இன்ட்டு ஹெச்ங்கிறது என்னது 3, எல் பிளஸ் பி. வாட் இஸ் எல் பிளஸ் பி? 8. So what is the answer? 60 plus 48, so 108. So answer is 108 centimeters. Next question. So you got a solution there. Another question. So in a class of 80 students, 45 play football and 48 play volleyball and 50 play basketball. Then minimum how many persons play all the 3 balls? Minimum how many? ரொம்ப நல்ல கொஸ்டின், கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்.
நினைக்கிற மாதிரி அப்படியே வென் டயக்ராம் வச்சுலாம் நீங்க போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கிற கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி திரும்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் 60 students, 45 play football, 48 play volleyball, 50 play basketball. Then what is the minimum number of students play all the game? What is the maximum number of students play all the game? இந்த மூன்று விளையாட்டுகளையும் விளையாடுபவர்களில் அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? இது சிம்பிள். சொல்லுங்க, அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? அதிகபட்சங்கிறது என்னது அப்படின்னா, இந்த 3 நம்பர் இருக்குல்ல, 45, 48, 50, இதுல மினிமம். அப்ப இதுல மினிமம்ங்கிறது என்னதுன்னா 45. ஸோ இந்த 45 தான் இந்த 3 பேரும் விளையாடுறவங்க, 3 கேமும் விளையாடுறவங்க அதிகமா இருக்கிறது யாருன்னா, இந்த 45 பேர் கால்பந்து விளையாடுறாங்கல்ல, அந்த 45 பேரும் கைப்பந்து விளையாடலாம், 45 பேரும் கூடைப்பந்து விளையாடலாம். ஸோ அப்போ மினிமம் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. பட் மேக்சிமம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மேக்சிமம்ங்கிறது என்னதுன்னா, கொடுத்துருக்கிறதுல எது மினிமமோ அதான் மேக்சிமம். ஸோ மேக்சிமம் அப்படிங்கிறது 45. ஆனா இப்ப கேட்டிருக்கிறது மினிமம். ஸோ இது வந்து நார்மல் கொஸ்டின் கிடையாது, திரும்ப திரும்ப சொல்றேன், சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். இப்ப பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்க, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 10 ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? 8 பேர் என்ன சொல்றான் தெரியுமா? நான் வந்து காஃபி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுங்க, 10 பேர், 10 பேர்ல 8 பேர் என்ன சொல்றான்னா நான் காஃபி சாப்பிடுறேன். அதாவது 10 பேர்ல 8 பேர் காஃபி சாப்பிடுறாங்க, 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா டீ சாப்பிடுறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் மேக்சிமம் இந்த குரூப்ல டீயும் காஃபி ரெண்டும் சாப்பிடறவன் இருக்கலாம்? மேக்சிமம் எத்தனை பேர் இருக்க பாசிபிலிட்டி உண்டு சொல்லுங்க? வாட் குட் பி த மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் who drink both tea and coffee? ரெண்டுமே குடிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா 6 பேர் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் பாடத்தை. 6 பேர் தான் ரெண்டுமே குடிக்கிறதுக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டி. அது எப்ப இருக்கணும்னா, அந்த 6 பேர் டீ குடிக்கிறாள், அந்த 6 பேர் டீ குடிக்கிறவனும் எல்லாம் காப்பி. சரி, இப்ப நான் மினிமம் கேட்கறேன். கண்டிப்பா 10 பேர்த்துல 8 பேர் காஃபி 6 பேர் டீ அப்படின்னா கண்டிப்பா 2 குடிக்கிறவன் சில பேர் இருந்தாவன், அவன் யாருன்னு பாக்குறான், அவனோட மேக்சிமம் கண்டுபிடிச்சிட்டேன். மேக்சிமம் 6, மினிமம் என்ன அதான் பாக்க. மினிமம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 10 பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 பேர்த்துல இந்த 8 பேர் வந்து காஃபி. இந்த டீ 6 பேரை நான் இந்த 6 பேரை எடுத்துட்டேன்னா, அப்ப அதுதான் எனக்கு வந்து அதிகபட்சம் வந்து 2 பேருக்கு சாப்பிடவே 6 பேர் இருப்பான். அப்ப இதை நான் குறைக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து 4 பேர் எடுக்கணும். அப்ப இந்த பக்கம் இருந்து 6 பேர் எடுத்தீங்கன்னா எனக்கு 10 9 8 7 6. நான் ஷார்ட் கட் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப 6 பேர். அப்ப பாருங்க, அப்ப மினிமம் கண்டிப்பா எத்தனை பேர் காஃபி சாப்பிட்டு ஆகணும்? 2மே சாப்பிட்டு ஆகணும். காஃபியும் டீ 2மே சாப்பிட்டு ஆகணும். எத்தனை பேர் இருப்பான்? 1 2 3 4 4 பேர் கண்டிப்பா சாப்பிட்டாங்க. 2மே சாப்பிட்றவன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மினிமம் 4ஆ இருக்கணும், மேக்சிமம் என்னவா இருக்கணும் 6. அப்போ 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். இதுதான் இந்த 4 தான். அப்ப இந்த 4 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸி, பேனாவே எடுக்காம கண்டுபிடிக்கலாம். காஃபி சாப்பிடாத எத்தனை பேரு? 2. டீ சாப்பிடாம எத்தனை பேரு? 4. இது 2ஐயும் கூட்டுங்க 6, 10ல இருந்து கழிச்சிருங்க. therefore answer is minimum. மேக்சிமம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரிதான் இங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 60 பேர். மொத்தம் 60 பேர். கிளாஸ்ல வந்து மொத்தம் 60 பேர். அப்ப 60 பேர்த்துல கால்பந்து விளையாடாதவன் எத்தனை பேரு? 3 பேத்துக்கு இதேதான், இதே ரூல் தான். கால்பந்து விளையாடாதவன் எத்தனை பேரு? 15 பேர். கைப்பந்து விளையாடாதவன் எத்தனை பேரு? 12 பேர். கூடைப்பந்து விளையாடாதவன் எத்தனை பேரு? 10 பேர். கழிங்க, கூட்டுங்க 37. இந்த 37 எதுல இருந்து கழிக்கணும்? மொத்த மாணவர்கள் இருந்து கழிச்சிடணும்.
60ல இருந்து 37. ஏன் கழிக்கிறோம்? எக்ஸ்பிளைன் பண்ணு. So therefore answer is what? 23. அப்போ மினிமம் 23. அப்போ இந்த 3 கேமே விளையாடுறவன் எத்தனை பேர் இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எக்ஸா இருந்தா மினிமம் 23 பேரு, மேக்சிமம் எத்தனை பேரு? 45 பேரு. ஸோ இங்க மினிமம் கேட்டாங்க. So therefore the answer is 23. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அகைன் கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் ஒரு புரிக்கிற மாதிரி டைப்பான ப்ராப்ளம். சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்குமே புரிஞ்சிடாது. சிலருக்கு மட்டும் தான் புரியும். இந்த அர்த்தங்களுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, கேட்பாங்க. நேரடியா தானே சொல்ல மாட்டீங்க, ஆன்லைன் தானே, கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி கொடுக்குறேன். கேட்கிறாரு, கேன் ஐ யூஸ் என்ன பி யூனியன் பி யூனியன் சிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற, டோட்டலா வேற. இங்க வென் டயக்ராம், வட்டம் கிட்டம்லாம் இப்படி வட்டம் அதுக்கு இதுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கு அப்படின்னு இதே கிடையாது. டெலிகிராம் ஐடி வந்து ரேடியன் அகாடமி, @radian academy. ஸோ டீட்டெயில பாருங்க. ஸோ இந்த கேள்வியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கணக்கு தான். அதான் நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. திரும்ப படித்து விட்டு முயலுங்களேன். ஏன்னா ஒரு தடவை முடிச்சோம்னா சில சமயம் வராது. இது வெண் படத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கால்பந்து விளையாடாதவர்கள் 15 பேர், கைப்பந்து விளையாடாதவர்கள் 12 பேர். அவங்கள ஒரு தனியா டிசைன்டா தூக்கிடணும் அவங்கள, சரிங்களா? 10 பேர். ஸோ 3 விளையாட்டுகளில் ஏதாவது ஒரு விளையாட்டாவது விளையாடாமல் இருப்பவர் 28. நல்லா புரிஞ்சுங்க. 3 விளையாட்டுல ஏதாவது ஒரு விளையாட்டாவது விளையாடாமல் 37 பேர். அப்போ இந்த குறைந்தபட்சம் 3 விளையாட்டை விளையாடுபவர் யாரு? இவங்களை கழிச்சேன்னா முடிஞ்சு போச்சு. 3 விளையாட்டை விளையாடுபவர் யாருன்னா அதிகபட்சம் 45. ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஒரு பிராக்டிக்கலான கொஸ்டின்ஸ், ரொம்ப பிராக்டிக்கல். ஒரு பிளாட்ல வந்து 100 பேர் இருக்காங்க. இந்த 45ங்கிறது இருக்கிறதுலயே எது மினிமமோ அது 45. அப்ப கேட்கறாரு, ஏன் 45ன்னு கேட்கறீங்க? பாருங்க, இந்த 45 பேர் தான் கால்பந்து. அப்ப 45 கால்பந்து விளையாடுறவன் எல்லாமே இந்த 3மே இருக்கலாம், 3மே விளையாடலாம். நான் இப்ப ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த பிளாட் ப்ராப்ளம் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல 100 ஃபேமிலி, 100 வீடு இருக்கு. ஒரு பிளாட்ல 100 வீடு இருக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சரிங்களா? நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த இதுல கண்டிப்பா புரிஞ்சிடும். புரியாதவங்க கூட இப்ப புரிஞ்சிடும். மொத்தம் 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேர்ல ஒரு 90 பேர், அந்த 100 ஃபேமிலியில 90 பேர் கார் வச்சிருக்காங்க. 94 பேர், 4 குடும்பத்துல பைக் வச்சிருக்காங்க. 94 குடும்பம் பைக் வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இது வரும் 100 ஃபேமிலி, 100 பேர் கூட கிடையாது, 100 குடும்பம். 100 குடும்பத்துல 90 குடும்பத்துக்கு கார் இருக்கு, 94 வந்து பைக் இருக்கு. 85 வீட்டுல கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் இருக்கு, சரியா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க, ஈஸியா உங்களால சொல்ல முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் கேட்கறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண எல்லாருமே. இதை புரியலன்னா அப்புறம் பேசிக்கா புரியாது. அப்ப இந்த குடும்பம் இருக்கு, ஒரு இடத்துல 100 குடும்பம், அதுல 90 குடும்பத்துக்கு வந்து கார் இருக்கு, 94 பேர் பைக் வச்சிருக்காங்க, 90 குடும்பம் பைக், 85 குடும்பம் வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை குடும்பத்துல இந்த 3மே இருக்கலாம்? அதிகபட்சம் இருக்கலாம் தான் சொல்றேன், இருக்கும்லாம் சொல்லவே இல்லை. அதிகபட்சம் எத்தனை குடும்பத்துல இந்த 3மே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு? பாசிபிலிட்டியா தான் பேசுறேன், சரியா? இருக்கலாம், இருக்கும்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. இருக்கும்னு சொல்லவே முடியாது, யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி எப்படின்னா 85. கரெக்ட். நிறைய பேர், எல்லாருமே கிட்டத்தட்ட 85 தான் போட்டுருக்காங்க. 85 வீட்டுல
இந்த 3மே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஏன் 85 எடுத்தேன்? இந்த 3 நம்பர்ல எது கம்மியோ அதான் எடுத்தேன். ஏன்னா 94 எடுக்க முடியாது, 90 எடுக்க முடியாது. 90 கார் எடுத்தனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவனே 85 பேர் தானே. அப்போ எப்படி ஒரு மீதி வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவன் எல்லாத்துட்டையுமே காரும் பைக்கும் இருந்ததுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருந்ததுன்னா 85 இருக்கும்னு நான் சொல்ல வேலை. இருந்துச்சுன்னா 85. அப்ப 3மே இருக்கிறது பாசிபிலிட்டி மேக்சிமம் என்ன அப்படின்னா 85. ஸோ நான் மேக்சிமம் கண்டுபிடிச்சிட்டேன். 3மே இருக்கிறவன் எக்ஸ். இப்ப மினிமம் தான் இங்க முக்கியமானது. மினிமம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, 90 வீட்டுல கார் இருக்கா, அப்ப 10 வீட்டுல என்னவா இருக்கலாம்? காரு இல்லை. ஏதாவது ஒண்ணு இல்லைனாவே அவன் எடுத்துறணும்ல, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்போ 10 வீட்டுல கார் இல்ல, அப்ப அட்லீஸ்ட் ஒண்ணு கிடையாது. நான் 10 வீட்டுல ஒண்ணு கார் இல்லாதவன். அப்ப பைக் இல்லாதவன் எத்தனை பேரு? 6. கம்ப்யூட்டர் இல்லாதவன் எத்தனை பேரு? 15. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இது எல்லாமே டிஸ்ஜாயிண்டா இருந்தால், இது எல்லாமே தனித்தனி ஃபேமிலியா இருக்க பாசிபிலிட்டி உண்டு. அப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 31. அப்ப 31 ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அப்படின்னா மீதி உள்ளவட்ட கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த பிளாட்ஸ்ல இருக்கிற 100 ஃபேமிலியில 3மே இருக்கிறது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 69 பேராது இருக்கு. வெரி குட். அதிகபட்சம் 85. சரிங்களா? ரைட், புரிஞ்சிருக்கும். இன்னும் சில பேருக்கு புரியாம கூட இருக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா புரியும். ஏன்னா நான் திரும்ப சொல்லியிருக்கேன், எப்பவுமே கிராஸ்பிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. 5 விரலும் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சு கொள்ற திறன் கிடையவே கிடையாது. அது நீங்களே கண்கூடா பார்த்திருப்பீங்க. வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாமே கிடைப்பீங்க. ஒரு புக்கே கொடுத்து, ஒரு நியூ புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸை கொடுத்து படிச்சுட்டு திரும்ப கேள்வி கேட்டா எல்லாருமே சொல்ல முடியும். அதே டைம் தான் எல்லாரும் சொல்ல முடியாது. சில பேருக்கு மெமரி கொஞ்சம் இதா இருக்கும், எப்படி படிக்கிறீங்கன்னு இருக்கும். சில பேருக்கு பேசிக்கலா நமக்கு மெமரியோட இது கொஞ்சம் வீக்கா இருக்கும். அப்ப அவங்க கொஞ்சம் கூட படிக்கும். கிராஸ்பிங் அப்படிங்கிறது என்டையர்லி வேற. ஓரளவு அது எல்லாமே நம்மளோட இப்ப இருந்து இல்ல, ஜெனட்டிக் இது சம்பந்தப்பட்டது. ஜெனட்டிக்ல கம்மியா இருந்தா இல்லையா கூட பின்னாடி நம்ம எப்படி எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணது. அப்பா அம்மா அந்த அளவுக்கு இல்லையானாலும் நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம அதை வளர்த்துக்காமே இருப்போம். சில பேரு இல்ல, அதுக்குரிய என்வாயன்மெண்ட் இல்லாம இருக்கும். சிம்பிளுங்க. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் நல்லா படிக்க கூடாது, நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராமத்துல படிக்கிறேன். நான் அங்கதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அந்த கிராமத்துல இருக்கிற பையன்ல நான் நிறைய படிக்கிறேன். அவன் ரொம்ப படிக்க மாட்டான், நான் அதை விட கொஞ்சம் கூட படிக்கிறேன். இதே நான் அப்படியே அடுத்து ஒரு 10வது முடிச்சுட்டு 11வதுக்கு நான் ஒரு சிட்டிக்குள்ள போனேன்னு வச்சுக்கீங்களேன், நான் அங்க ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒரு 20வது ரேங்க்ல இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இதே நான் அந்த கிராமத்துல படிக்காம நான் நகரத்துல படிச்சிருந்தேன்னா அவனோட போட்டி போட்டு படிக்க ஆரம்பிப்பேன். இங்க கிராமத்துல என்ன பண்ணிருப்பேன், நானு அந்த அளவுக்கு நான் போட்டி போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் என்ன நினைச்சிருப்பேன், ஓ இவங்கதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன். என்டையர் தமிழ்நாடு இவங்களே அடிச்சிட்டவன், இவங்களோட அவன் எவனும் படிக்க மாட்டான், நான் அதோட கொஞ்சம் கூட படிச்சிட்டேன். பட் அதே நான் கிராமத்துக்கு போறோம், அப்புறம் அடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் கேபிட்டல், அப்படிதான் போவோம். ஸோ அதுதான் அந்த இது. ஸோ அதனால ஒரு ஊர்ல நம்மளோட ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு ரேங்க் இருக்கும். ஒரு என்டையர் மாவட்டத்துல போகும்போது நம்மளோட ரேங்க் எங்க இருக்கும், என்டையர் தமிழ்நாடு அப்படிங்கிற போகும்போது நம்மளோட இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நாம வைக்கிற கிளாஸ்ல எல்லா டெஸ்ட்லயும் எக்ஸாம்ல வைக்கிறது எல்லாம் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு சென்டர்ல இருக்கிற எல்லாமே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்படின்னு பார்ப்போம். அப்படி ஆக்சுவல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வராம போகலாம். வராம போறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமான்றது முக்கியம். அங்க நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சில பேர் பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்ல கூட ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, பட் அங்க பக்காவா பண்ணிருப்பாங்க. சில பேர் இங்க நிறைய பண்ணிட்டு ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் அங்க போய் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் ஓகே. ஆமா, இப்ப சொல்றாரு சரிங்களா, சார் நான் ப்ரிப்பேர் செய்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. ஆமா, சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம தான் அந்த கொஸ்டினே எடுத்திருப்பீங்க, நீங்க ஒரு வகுப்பே எடுத்திருப்பீங்க. அந்த ஒண்ணு முடிச்சீங்க, சிம்பிளா சொல்றேனே, நீங்க ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியலன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவன் அதை புடிச்சிட்டு கரெக்டா அதே மாதிரி வரும்போது ஆன்சர் பண்ணிருப்பான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தப்பு விட்டுருப்பீங்க. சரியா? இது மாதிரி இருக்கா, நிறைய இருக்கும். ரைட். இந்த கொஸ்டின் காட் எல்லாமே டிகிரின்னு வச்சுக்கீங்களேன். சாரி, இது 10 கிடையாது,
இந்த டைப் அடிக்கும்போது அப்படி அடிச்சிட்டாங்க. ஓகே, காட் 1 டிகிரி, காட் 2 டிகிரி, காட் 3 டிகிரி, அப் டு 89 டிகிரி. சரிங்களா? அப் டு காட் 89 டிகிரி. சரிங்களா? முதல் 10 நினைச்சிருப்பாங்க. சரி, பார்த்தா அப்படிதான் தெரியும். 1 2 3. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இது 0 கிடையாது டிகிரி. அது மாதிரி இங்கேயும் 0 கிடையாது, 0 கிடையாது, 0 கிடையாது டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/tan தீட்டா அப்படின்னு தெரியும். சரிங்களா? 1/tan தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காட் தீட்டாங்கிறது வந்து 1/tan தீட்டா. இல்ல காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒரு நம்பர் எடுத்தீங்களேன், இந்த காட் 89 மட்டும் இருக்கு. காட் 89 ஒன்றும் போல டிகிரின்னு வச்சுங்களேன். காட் 89 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? tan ஆஃப் என்னது 1, ஏன்னா 90 மைனஸ் தீட்டா. tan 1 எப்படி எழுதலாம்? 1/cot 1 எழுதலாம். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? காட் 89 இஸ் ஈக்குவல் டு 1/cot 1. அப்போ காட் 89 இஸ் ஈக்குவல் டு tan 1 ஈக்குவல் டு 1/cot 1. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே காட் 89 இருக்கா, இந்த இடத்துல 1/cot 1 போடுவேன். அப்போ இதுவும் அடிபட்டு போயிடும். அது மாதிரி இதுவும் இங்கே இருக்கிறது அடிபட்டு போயிடும். அப்போ நடுவில் மட்டும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அது அடிபடாமல் இருக்கிறது என்னது? காட் 45 மட்டும் அடிபடாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காட் 45ங்கிறது என்னது அப்படின்னா, அதுதான் என்னது? 1. Therefore the value is 1. இவங்களை டைப் படிக்க சொல்லும் போது அவங்க இப்படி அடிச்சிட்டாங்க. இது வந்து 1 தான். 1 2 3 89, 1 2 45. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது காட், இது வந்து 1/cot 2, இது 1/cot 1. அப்போ இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும், இப்படி அடிபட்டு போய் மீதி இருக்கிறது காட் 45 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்கும்போது மொத்தத்தையும் நம்ம பர்சன்டேஜில் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, in a school the boys and girls in the ratio 2:3. Then 20% of the boys and 10% of the girls were newly admitted. What is the present ratio of the boys and girls after admitting the new students? அப்போ இது எல்லாமே பர்சன்டேஜ் கேட்கும்போது, இப்போ பையன்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2:3 அப்படின்னு இருக்கும்போது இதை 100 ஆக்கிங்க. 100 ஆக்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்தத்தில் 5 பங்கு. இப்போ 20 பங்கு, 20 20னா 60. ஸோ இது 60, இது என்ன வரும்? 40. ஸோ 40:60. ஸோ கேர்ள்ஸ் 60 பேர், பாய்ஸ் வந்து 20 பேர். இப்போ பாருங்களேன், ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ பையன்கள் 20% அதிகரிக்கப்படுகின்றன. அப்போ இதில் இருக்கிறவங்கெல்லாம் 20%. ஏற்கனவே பாய்ஸ் வந்து 40, கேர்ள்ஸ் வந்து 60. இப்போ இவங்களில் வந்து ஒரு 20% அதிகரிக்கப்படுகின்றன. இதில் 20% எவ்வளவு? 8. அப்போ 48 ஆகும். இதில் 10% எவ்வளவு? 66. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரேஷியோ என்ன? 48 66. 6 வகுப்படுமா? 8 6 அடிச்சிங்கன்னா therefore answer is what? 8:1. அடுத்த question. Find the number of devices of 1890 வகுக்கும் எண்கள் மொத்தம் எத்தனை? இது கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத கொஸ்டினாக இருக்கும். ஆனால் திரும்ப எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1800 கேட்டிருக்காங்க. சின்ன நம்பர் கேட்டிருக்காங்க. பெரிய நம்பரை கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை விட ஃபாஸ்ட்டாக, சின்ன நம்பரோட ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது பெரிய மெத்தட் சொல்கிறேன். 1890 எத்தனை எண்கள் வகுக்கும்? So the total number of devices of 1890 எவ்வளவு? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1890 இருக்குல்ல, இதை வந்து பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதணும். பிரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்னது அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பரை, ஒரு காம்போசிட் நம்பரை இது மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். a பவர் p, b பவர் q, c பவர் r, இந்த மாதிரி எழுதுனா இதில் a b c எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், வகா எண்களாக இருக்கணும். PQRங்கிறது ரெஸ்பெக்டிவ் பவர்ஸாக இருக்கணும், அடுக்குகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த எண்ணுங்கிற எண்ணுக்கு எத்தனை வகுத்திகள் இருக்கும் அப்படின்னா, மொத்த வகுத்திகள்ங்கிறது இந்த மேலே இருக்க பவரோட p+1 இன்டூ q+1 இன்டூ r+1 அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பெருக்கிறீங்கன்னா வந்துடும். சரிங்களா? அப்போ முதல் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். அப்போ 1890 தானா வகுத்தல் நான் போடுவோம்ல, 2லேருந்து ஆரம்பிங்க. 2 945, அடுத்து 5 1 44, 8 5 40, 9, அடுத்து 3, இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக போடுங்க. 6 3 18 33, திரும்ப ஒரு 3 1, திரும்ப ஒரு 3 7 முடிஞ்சிச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1890 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 1 into 3 power 3 into 5 power 1 into 7 power 1. சரி, அந்த ஃபார்மேட் எழுதிருக்கேன். இதெல்லாம் பிரைம் நம்பர், மேலே பவர். அப்போ மேலே இருக்க பவர் இருக்கிற ஒன்றை கூட்டி பெருக்கணும். therefore the number of devices-ங்கிறது மேலே 1 இருக்கா 2, மேலே 3 இருக்கா 4, மேலே 1 இருக்கா 2, மேலே 1 இருக்கா 2, இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ எவ்வளவு? 8 4 32. therefore the answer is 32. ஸோ திரும்ப ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அப்போ தான் நீங்கள் இதை வந்து புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்போ தான் புரியப்படும். ரெடியா? 360 வகுக்கும் எண்கள் எத்தனை? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் 360. கண்டுபிடிங்க. டிவைசர்ஸ் எத்தனை? ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன், கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். ட்ரை. 360 ஸ்டார்ட் டிவைடிங் பற்றி அதை முதல் எழுதுங்க. 360 எப்படி எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு மேலே இருக்க பவர் எழுதிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணணும். எல்லாம் 24 24 24 போட்டிருக்கீங்களே. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? மணி நைட்டு 9 ஆக போகுது. ரைட், அப்புறம் சாப்பிடுவீங்களா? செவிக்கு உணவு இல்லாத போதுதான் திரும்ப வயிற்றுக்கும் ஈயப்படும். ஃபுல்லாக செவிக்கு உணவு. ரைட். ஸோ 360 2, 180 2, 90 2, 45 5, 9 3 3. பாருங்க, 320 எழுதலாம். 2 2 power 3, 3 power 2, 5 power 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிவைசஸ்ங்கிறது 4 into 3 into 2. ஸோ therefore ஆன்சரோட 24. சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரி, ஏன் 4 into 3 into 2 into ஏன் 1+1 மாத்திரம் அப்படிங்கிறது அது ஒரு பேசிக்காக மேத்ஸில் ஒரு தியரமாக படிச்சிருக்கோம் பிஎஸ்சி படிக்கும்போது. அது உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஆன்சர், அது தேவையில்லை. நிறைய இது கேட்பாங்க பசங்க ஏன் அப்படின்னு. ஏன்னா இப்போ இதுக்கே கேட்கணுமே, வாட் இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr²? ஏன் சார் πr² அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr² அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பிஎஸ்சி படிக்கும்போது மேத்ஸில். பிஎஸ்சி எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஒரு கோன், வால்யூம் ஆஃப் அ கோன் அல்லது வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அல்லது வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர், அதெல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு தியரத்தோட ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ரிசல்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. லாஸ்ட் ஸ்டெப்பு ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்றீங்க. இது மாதிரி இது ஓகேயா?
இது எழுதிட்டீங்கன்னா மேலே இருக்கிறத 3 1 கூட்டிக்கணும். பவர் தான், கீழே இருக்க நம்பர்லாம் மறந்துடுங்க. மேலே இருக்கிற பவரை ஒன்று கூட்டிக்கிங்க. 4 3க்கு 4 போட்டிருக்கேன், 2க்கு 3 போட்டிருக்கேன், 1க்கு 2 போட்டிருக்கேன். அப்புறம் அது 3ஐயும் பெருக்கிடுங்க, 24. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் லாகரிதம்? நமக்கு தெரியும் a power m into a power nங்கிறது a power m plus n. மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ therefore log 10, இங்கே 10 to the power மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 2 plus 3 plus up to 9. So this is equal to log base 10. இங்கே log 10 to the power இதெல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? n into n plus 1 போட்டிங்கன்னா 45 வரும். நமக்கு தெரியும் log m to the power n முன்னாடி கொண்டாந்துடலாம். So therefore this is 45 into log 10 to the base 10. Log 10 to the base 10 ங்கிறது 1. So therefore the answer is 45. So இதோட மதிப்பு வந்து 45. இந்த ரூல் y முன்னாடி கொண்டாந்து என்ன ரூல் அப்படின்னா log x to the power y to the base a என்ன பண்ணலாம்? y முன்னாடி கொண்டாந்தாங்க, y into log x to the base a. அதுதான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்கிறேன். 3 men or 4 boys or 6 women can do a piece of work in 12 days. 12 days 3 ஆண்கள் வந்து 12 days முடிப்பாங்க, 4 பையன்கள் 12 days முடிப்பாங்க, 6 ஆண்கள் 12 days முடிப்பாங்க. Then 2 men and 2 boys and 2 women together can finish the work in how many days? இந்த 6 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? So how to solve this problem? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 men அவங்களோட கெப்பாசிட்டிக்கு பாருங்க, 3 men, 3 men அல்லது 4 boys அல்லது 6 women can do the piece of work in 12 days. அப்போ இந்த குரூப் 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ இந்த குரூப்போட கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ therefore 3m is equal to 4 boys is equal to 6 women. அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் லோயர் யூனிட்ஸ் எது அப்படின்னா பெண்கள். ஸோ அப்போ எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்களில் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ 3 men is equal to 6 women. அப்போ 1 man is equal to 2 women. இதை வச்சு அதே மாதிரி இங்கே பாயை பாருங்கள். அப்போ 1 boy is equal to 3/2 women. ஸோ எங்கெங்கெல்லாம் 1 boy இருக்கோ அங்கே கேன் பி ரீப்ளேஸ்ட் பை 3/2. 1 man is equal to 2 women. இப்போ நமக்கு பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 men plus 2 boys plus 2 women can do how many days? இது எல்லாத்தையும் பெண்களாக மாற்றுங்க முதல். அப்போ 2 men, 1 menனா 2 women, அப்போ 2 menனா 4 women, 2 boys, 1 boyனா 3/2, அப்போ 2 boys into 2 into 3/2னா 3 women ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 2 women. அப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க 9 women. அப்போது இவங்க வந்து ஈக்குவலன் டு 9 women கண்டுபிடிச்சிருக்காங்க. 9 women அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி பெண்கள் இருக்கிறாங்க, 6 பெண்கள். அப்போது 6 women can do a job in 12 days. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த 9 women வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ this is m1 d1 is equal to m2 d2 போடுவீங்க. அதனால் 6 into 12 is equal to 9 into what? That's all. So this is 4, this is 3, this is 2, so 4 into 8. So therefore the answer is 8. உங்களுக்கு புரியலைன்னு சொல்றீங்களா? எங்க இருந்து புரியலைன்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்தே புரியலையா? சரி, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிடுறேன். 3 ஆண்கள், 4 பையன்கள், 6 பெண்கள் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 men, 4 boys,
6 விமன், இவங்களோட கெப்பாசிட்டிலாம் ஈக்குவல். இதில் யார் லோயர் வேல்யூ, லோயர் ஒர்க் பண்ணுறா, எஃபிஷியன்சி கம்மினா பெண்கள். ஏன்னா பார்த்தா 6 பெண்கள் சேர்ந்தா தான் 12 நாள், ஆனால் ஆண்கள் 3 பேர், பாய்ஸ் கூட 4 பேர் சேர்ந்தோம். அப்போ அது எல்லாமே இந்த லோயர் யூனிட்ஸாக மாற்றுங்க. அப்போ 3 men is equal to 6 boys. அப்போ 1 man is equal to 2 men. 4 boys equal to 6 women. Therefore 1 boy is equal to 3/2. அப்போ நம்ம அடுத்து கேட்குறாங்க அண்டுனா ப்ளஸ். அப்போ இவங்க எல்லாத்தையும் விமனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் விமனா எழுதுங்க. அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 பெண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 9 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது கொஸ்டின். ஸோ கேன் பி ஈஸிலி ஆன்சர். ஸோ அப்போ நான் சொன்னது தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். சரி, நார்மலாக ஏங்கிறத வந்து 2K, பிங்கிறத 3K, சிங்கிறத 4Kன்னு வச்சு சால்வ் பண்ணணும் டிப்பிக்கலாக. பட் நம்ம ஏ 2னே கூட வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் 2, பிங்கிறது 3, b/cங்கிறது என்னது 3, சிங்கிறது 4, c/aங்கிறது என்னது 4, ஏங்கிறது 2. ஸோ இப்போ கீழே 4, 3 இருக்குது. 12 எல்லாத்தையும் பெருக்கிறீங்கன்னா வந்துடும் ஆன்சர் 12. இது 2 ஆகிடும், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ 12 பெருக்குங்க, 12 பெருக்கினா 4, 4 2 8, 12 பெருக்கினா 3 9, 12 பெருக்கிங்கன்னா இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, மொத்தத்தில் 24 வரும். Therefore answer is 8:9:24. ஓகே, அடுத்த கொஸ்டின். Find the quartile deviation of the following numbers. Scale number. Quartile deviation Q3 minus Q1/2. So find the quartile deviation for this number. இது எப்படி கண்டுபிடிச்சா முதல் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். ஸோ அப்போ முதல் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அந்த நம்பரை. ஸோ முதல் அசெண்டிங் ஆர்டர் எழுதுனதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 4 7 8 10 11 15 7 நம்பர் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நடுவில் ஒரு கோடு போடுங்க. நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். 4ஆக பிரிக்கணும் முதல். இது வந்து Q1, இது Q2, இது Q3. பாருங்க கரெக்டாக 4ஆக பிரிச்சிருக்கேன். அப்போ Q1ங்கிறது 4, Q2 நமக்கு தேவையில்லை, Q3ங்கிறது 11. ஸோ therefore the answer is Q3ங்கிறது என்னது 11 minus 4/2. ஸோ 7 4 11. ஸோ therefore answer is what? 3.5. The perimeter of the rhombus is 20 cm. Perimeter of a rhombus is 20 cm. One of the diagonals 6 cm. One of the diagonals 6 cm. Find the area. Find the area. This is rhombus. So perimeter 20. 20 என்னது இது 10. சரி 5 5 தான வரும். ஸோ பெரிமீட்டர் அப்போ இது வந்து 5 5 5. ஒரு மூளை விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போது இன்னொரு மூளை விட்டம் தெரியாது. அப்போ இது வந்து 3 1 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 3 6. இது எப்போவுமே 90 டிகிரி. இதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிக்கலாம். பிதாகரஸ் தேற்றம். ட்ரையாங்கிள் தெரியுங்களா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 3 5. இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதே தான் இது இருக்க போகுது. அப்போ D1ங்கிற டயகோனல் வந்து 6. D2 இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கண்டுபிடிச்சி அதை டபுள் பண்ணிங்கன்னா அப்போ வாட் இஸ் ஏரியா? ஏரியாங்கிறது D1 into D2/8. நான் எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்போ இது 3 5னா இது 4, இது 4னா இதுவும் 4 8. அப்போ 8 6 48/2. ஸோ therefore 24. ஸோ the answer is 24. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, போன ப்ராப்ளத்தில் ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, சரியா? ஸோ இங்கே பாருங்கள் 7 கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா Q3ங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா நான் ஷார்ட்கட்டில் எப்படி போட்டேன். Q3ங்கிறது n+1/4 ஐட்டம்னு அர்த்தம். Q1ங்கிறது
Q3 அப்படிங்கிறது 3 into n plus 1 by 4th item. அப்போ என்னங்கிறது இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே 7 இருக்கு, அதான் n plus 1. அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஐட்டத்தோட ப்ளஸ் 1 கூட்டினீங்கன்னா 4ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கும். அதனால 8 கேட்க மாட்டாங்க, மெயின்ஸ்ல கூட கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது, கேட்டா போடலாம். ஸோ அப்போ 7 இருக்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை வந்து 11 ஐட்டம் கொடுத்துருவாங்க. ஐட்டம்னா நம்பர்ஸ், 11 நம்பர், 11 வேல்யூ, 11 டேட்டா கொடுப்பாங்க. அல்லது 15 கொடுப்பாங்க, அல்லது 11 கொடுப்பாங்க. அதோட 1 கூட்டினீங்கன்னா எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதோட 1 கூட்டினீங்கன்னா 4ஆல வகுக்கும். அவ்வளோதான். இது குவார்டைல் கால்மானம்ங்கிறதுனால 4ஆ பிரிக்கிறேன். கரெக்டாக 4ஆ பிரிக்கிறேன். 4ஆ பிரிக்கிறதுக்கு ஒரு வயர் எடுத்து ஒரு வயரை 4ஆ பிரிக்கணும் அப்படின்னா எத்தனை இடத்துல வெட்டணும்? 3 இடத்துல வெட்டினா 4 துண்டை கிடைச்சிடும். 4 கால்மங்கள் கிடைக்கும். இது ஒரு கால்மம். ஸோ இது முதல் கால்மம், இது 2ஆம் கால்மம், இது 3ஆம் கால்மம். அப்போ 3ஆ பிரிச்சா கிடைக்கும். 3 இடத்துல வெட்டணும். ஸோ தட்ஸ் ஐடியா. ஓகே, தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. நன்றி. சாப்பிட்டு சீக்கிரம் தூங்க. தேங்க்யூ. டெய்லி படிங்க. கொரோனா பீரியடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி படிக்கணும். எப்போ வேணாலும் லாக்டவுனை முடிவு கொண்டாந்தால் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட்லேருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 நாள்லேருந்து பார்ப்போம். ஆகஸ்ட்டு 1லேருந்து எடுத்து விடணும். இப்போ கூட இப்போ எதுவுமே கிடையாது, மோஸ்ட் எல்லாத்துலேயுமே கிடையாது. பஸ் விடணும், பொது போக்குவரத்து கண்டிப்பாக கிடையாது. ஹேர்டு இம்யூனிட்டி அப்போ தான் வரும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பயப்படுற அளவுக்கான டிசீஸ் கிடையாது. ஆனாலும் நம்ம மாஸ்க்கு இதெல்லாம் போட்டு போவோம். பார்க்கலாம். ஏன்னா டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, லாஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க, இனிமே லாக்டவுனுங்கிறது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ சொன்னாங்களே, அருவாவை எடுத்தா குத்தி எடுத்துட்டு கொசு அடிக்கிற போறோம்னாங்க. எதை எடுத்துட்டு அடிக்கிற போறோம்னாங்கன்னா கடப்பாறை எடுத்துட்டா